ஆக்கெல்லாம் வந்து நிற்கிறோம் அப்போ கொஞ்சம் வேண்டாம் சித்தி சித்தி என்று போ അതാരും എല്ലാം വൃത്തിയിൽ കൈയടിച്ച് എല്ലാം വേണ്ടെല്ലാം ചെയ്തു.
சேர்ந்து நாங்கள் பாடுவோம். எல்லோரும் சேர்ந்து தயவு செய்து உங்களால் முடியுமெண்டா சேர்ந்து பாடுவோம். தொல்லையிலும் பிறவி சூடும் தலை நீக்கி அலலறு ஆனந்தமாக்கியதே எல்லை பாதபூரம் திருவாசகம் என்னந்தேன். சிவாய வாழ்க நாதன் தான் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தான் வாழ்க. சுலுவா பூங்குவா. போகழியாண்ட குருமனிதன் தான் வாழ்க ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தான் வாழ்க. ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க. பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய்கடல்கள் வெல்க புறத்தார்க்கு சேயோந்தன் பூங்கடல்கள் வெல்க. கரங்குவிவார் உள்மகளும் கோள்கடல்கள் வெல்க சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க. ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி சீரா பெருந்துரை நம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருள்மலை போற்றி சிவனவனின் சுந்தனையுள் நின்ற அதனால் அவனருளாலே அவன்தாள் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான் கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தெய்தி எண்ணுதற்கு எட்டால் எழிலார் களலிறஞ்சி விண்ணிறைந்தும் மண்ணிறைந்தும் மிக்காய் விளங்கொழியாய் எண்ணறிந்தில்லை இலாதானி நின்பெருஞ்சீர் பொல்லாவினையேன் புகழுமாறொன்றறியேன் புல்லாகி பூடாய் உருவாய் மரமாகி பல்மிருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கடங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லாகின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேனும் பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டென்று வீடுற்றேன் உய்யாயின் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாக வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனேன் வெய்யாய் தனியாய் இயமான நாம் விமலா பொய்யாயின எல்லாம் போயகல வந்தருளி மெய்ஞானம் ஆகி மிளிர்கின்ற மெச்சுடரேன் அஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானேன் அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல்லறிவேன் ஆக்கம் அளவுறுதி இல்லா அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின்றொடும்பின் நாட்டத்தின் நேரியாய் சேயாய் நனியானே மாற்றம் மனங்களிய நின்ற மலையோனே கரந்தபால் கண்ணலோடு நெய்கலந்தாற் போல சிறந்தடியா சிந்தனையுள் தேனூரி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்களூர் ஐந்துடையாய் விண்ணோர்களேத்த மறைந்திருந்தாயம் பெருமான் வல்வினையின் தன்னை மறைந்திட முடியா மாய இருளை அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்தெங்கும் உடுவலுக்கும் மூடி மலம் சோறும் 9 வாயிற்குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்துள்ளுருகும் நலந்தான் இல்லாத சிறியேற்கு நல்கி சிந்தன் மேல் வந்தள்ளி நில்கலல்கள் காட்டி நாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயவான தத்துவனே மாசற்ற சோதி மலர்ந்த மலச்சுடரே
தேசனே தேனார் அமுதே சிவபுரனே பாசமாம் கற்றருக்கு பாரிக்கும் மாரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சங்கட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே ஆரா அமுதே அளவில்லா பெம்மானே ஓராதார் உள்ளத்துள் ஒளிக்கும் மொழியானே நீராய் உருக்கியன் ஆறுயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கன்பனே யாவையுமாம் அல்லையுமாம் சோதியனே துன்னுருளே தோன்ற பெருமியனே ஆதியனே அந்தம் நடுவாகி எல்லானே ஈத்த என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே ஊத்தமென் ஞானத்தால் கொண்டுணர்வார் தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வேல் போக்கும் வரவும் உணர்வுமிலா புண்ணியனே காக்குமென் காவலனே காண்பெரிய பேரொழியே ஆற்றின்ப வெள்ளமே அத்தாமை காய் நின்ற தோற்றச் சுடரொளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவான் தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தனையுள் ஊற்றான உன்னார் அமுதே உடையானே ஏற்று விகார விடக்குடம்பின் உட்கிடப்ப ஆற்றேனும் ஐயா அரணே ஒன்று ஊற்றி புகழ்ந்திருந்து பொய்கட்டும் மெஞ்ஞானார் மீட்டிங்கு வந்து வினைப்பிறவி சாராமே கள்ள புலக்குரம்பை கட்டளிக்க வல்லானே நள்ளிருளின் நட்டம் பயின்றாடும் நாதனே இல்லையுள் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறப்பி அறுப்பானே ஒன்று சொல்ல கரியானே சொல்லித் திருவடிக்கு சொல்லிய பாட்டின் பொருணந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கு பல்லோர் மெத்த பணிந்து. திருச்சி சிதம்பரம். எல்லோரும் எங்கள் சிவரூபன் அவர்கள் ஆத்மா சாந்தியடைய ஒரு நிமிடம் எல்லோரும் மௌனமாக அவரை நினைத்து அவரின் ஆத்மா சாந்தியடைய தயவு செய்து வேண்டிக் கொள்ளுங்கள். நன்றி. இன்றைக்கு இதற்கு அஞ்சலி உரைகள் யாராவது செய்யணும்னு சொன்னால் நீங்கள் செய்யலாம். முதலாவது அஞ்சலி உரையை நான் நடத்துகிறேன். 6 உறவினர்கள் நண்பர்கள் யாராவது முன் வந்து உங்களால் சொல்லக்கூடிய ஏதாவது ப்ரிப்பரேஷன் பண்ண தேவையில்லை, உங்களால் சொல்லக்கூடிய அவருக்கு அவர் செய்த நினைவுகள், அவர்களோட இருந்த நினைவுகள், பழகிய நினைவுகள் இருந்தால் இங்கே எல்லோருக்கும் முன்னாலே நீங்களும் வந்து பகிர்ந்து கொள்ளலாம். நான் ஒரு சிறிய உரையை நான் இங்கே என்னுடைய உடன்பிறவா சகோதரன் சிவரூபன் சார்பாக நான் வந்து இங்கே உங்களுக்காக சொல்ல வந்திருக்கிறேன். இன்று நாம் அனைவரும் இங்கே கூடியிருப்பது எங்களின் அன்புக்குரிய சகோதரன் சிவரூபன் அவர்களை நினைவு கூறவும் அவருக்கு அஞ்சலி செலுத்தி அவரை உரிய முறையில் அவரது ஆத்மா சாந்தியடைய நாங்கள் இங்கே வந்திருக்கின்றோம். அவரை பற்றி நாங்கள் சொல்றதா இருந்தால் அவர் எங்களோட அதாவது யாக்கரு விநாயகர் வித்தியாலயத்தில் அவர் ஆரம்ப கல்வியிலிருந்து அவர் காபூத சாதாரண தரம் வரைக்கும் கல்வியை பயின்றிருக்கிறார். கல்வியை பயின்று எங்களோட நாட்டில் ஏற்பட்ட இந்த சூழ்நிலைகள், அசாதாரண சூழ்நிலைகள் காரணமாக அவர் வந்து வன்னிக்கு 95ஆம் ஆண்டில் அந்த காலப்பகுதியில் முத்தையங்கட்டுக்கு அவர் இடம்பெயர்ந்து சென்றிருக்கிறார். அந்த காலகட்டத்தில் எங்களோட தேசிய போராட்டங்களுக்கும் எங்களோட விடுதலை போராட்டங்களுக்கு பலவிதமான முறைகளில் அவர் வந்து உதவிகள் செய்திருக்கிறார். அந்த நேரத்திலிருந்தே அவருக்கு ஒரு உதவி செய்யக்கூடிய ஒரு மனப்பான்மை ஒன்று அவருக்கு இருந்து வந்தது.
தன்னை மாத்திரம் கருத்தில் கொள்ளாமல் அவர் சமூகத்தையும் உதவி செய்கிற ஒரு மனப்பான்மையானவர், இதயமுள்ளவர். அதுக்கப்புறம் அவரை அதாவது குடும்ப சூழ்நிலை காரணமாகவும் நாட்டில் ஏற்பட்ட நிலைமை காரணமாகவும் அவரை இங்கிலாந்துக்கு அனுப்பி வச்சவர். அந்த அனுப்பி வச்ச பிறகு அவர் அந்த காலத்திலிருந்தே மிகவும் கடுமையாக வேலை செய்வதில் மிகவும் கடுமையாக வேலை செய்வார். அவற்றை வேலை நான் கூட அவரோட சேர்ந்து வேலை செய்திருக்கிறேன். அவர் மிகவும் ஒரு கடின உழைப்பாளி. அப்போ தொடர்ச்சியாக அவற்றை இங்கே ஒரு குறிக்கப்பட்ட காலத்துக்கு பிறகு அவருக்கு திருமணம், பெற்றோரின் விருப்பத்தோட அவருக்கு ஒரு திருமணம் செய்து வச்சவர். அவைக்கு பெற்றோருடைய ஆசீர்வாதமும் இருந்தது. பிறகு 2 குழந்தைகளின் தந்தையான போது அவருக்கு மிகவும் மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்தார். அவருக்கு ஒரு வாழ்க்கைக்கு ஒரு புதிய அத்தியாயம் வந்ததாக அவர் உணர்ந்து கொண்டார். அந்த குழந்தைகள்தான் அவரது சுவாசமாக அவர் உணர்ந்து கொண்டார். அவரது கனவாகவும் அவரது நாளைய நாளாகவும் அதை உணர்ந்து கொண்டார். குழந்தைகளுக்காக உழைத்தார். அவர்களுக்காக அவர் சகிப்புத்தன்மையை கொண்டிருந்தார். அவர்களுக்காகவே அவற்றை வாழ்க்கையையும் அர்ப்பணித்தார். ஆனால் சில நேரங்களில் வாழ்க்கையில் என்னென்று சொன்னால், கடவுள் சில நல்ல மனிதர்களையும் கடுமையாக சோதிக்குது. சில சிறிய சூழ்நிலைகள் காரணமாக தான் உயிராக நேசித்த அந்த குழந்தைகளிலிருந்து ஒரு காலகட்டத்தில் அவர் தனிமையில் வாழ வேண்டிய நிர்பந்தத்துக்கு அவர் தள்ளப்பட்டார். அந்த பிரிவு, அந்த வலி ஒரு தந்தையின் இதயத்தை நாள்தோறும் மெல்ல மெல்ல உடைத்து போக சென்றது. இருப்பினும் ஒரு நாள் என் குழந்தைகள் என்னிடம் திரும்புவார்கள் என்ற நம்பிக்கை அவர் என்னிடமும் சொன்னதுண்டு. அவர் ஒருபோதும் அந்த நம்பிக்கையிலிருந்து அவர் இழக்க இல்லை. இதுவே அவர் வாழ்நாள் குறிக்கோளாகவும் வைத்திருந்தார். பல வழிகளில் அவர் முயன்றார். பல கதவுகளை அவர் தட்டினார். பல இரவுகளை கண்ணீருடன் கடத்தினார். ஆனால் அந்த ஆசை நிறைவேறாமல் போனது. அவரில் சொல்ல முடியாத அவற்றை இந்த வெற்றிடத்தையும் அவற்றை வாழ்க்கையில உருவாக்கினது. குழந்தைகளுக்காகவும் குடும்பத்துக்காகவும் வாழ நினைத்த ஒரு நல்ல மனிதனின் மனதை இந்த வாழ்க்கை மிக அதிகமாக புண்படுத்தி இருக்குது. இந்த வலியை அவர் யாரிடமும் முழுமையாக சொல்லவில்லை. ஆனால் அந்த வலி எப்போதும் அவருடன் உறங்கிக் கொண்டே இருந்தது. இறுதியில் வாழ்க்கை அவருக்கு அதிக பாரமாக இருந்ததாலேயோ என்னவோ தெரியல, கடவுள் அவற்றை திருவடிகளுக்கு அவரை எடுத்திருக்கிறார். இன்று சிவருவன் நம்முடைய உடலாக இல்லாவிட்டாலும் அவர் செய்த நன்மைகள், அவர் பகிர்ந்த அன்பு, அவர் விட்டு சென்ற நினைவுகள் என்றும் எங்கள் இதயங்களில் எப்போதும் நிலைத்திருக்கும். அவரின் துயரச் செய்தி கேட்டு இங்கிலாந்தில் தொலைபேசி வாயிலாகவும் நேரடியாகவும் உதவி செய்தவர்கள் எல்லோருக்கும் அவரது குடும்ப சார்பாக நாங்கள் நன்றி கடன்பட்டவர்களாக இருக்கின்றோம். அன்னாரின் ஆத்மா சாந்தியடைய எல்லாம் வல்ல பரம்பொருளை வேண்டுகின்றோம். நன்றி. யாராவது சிவருவனை பற்றி யாரும் கதைக்கணும்னு சொன்னால் குடும்பத்திலேயோ அல்லது நண்பர்களோ அல்லது உறவினர்களோ உங்களால் இயன்ற ஏதாவது ஒரு சில வசனங்களை பேசிவிட்டு செல்லலாம்.